வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமநாதபுரம் கோட் சேல்ஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கி மார்ச் 4 புதன்கிழமை. பரமக்குடி சந்தை காலையில் 4 மணிக்கு வெள்ளனா கூடிடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரை சந்தை நடக்கும். இன்றைக்கி சந்தையில் எப்படி நிலவரம் பார்ப்போம். இன்றைக்கி சந்தையில் பெருங்குட்டிகள் நல்லா விற்றுச்சு. பக்ரீத்து நெருங்கிறதுனால பண்ணையாளர்கள் யாரும் இந்த கார் குட்டியை 12-13 கிலோ இருக்க குட்டியில் யாரும் விரும்பலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார் குட்டியை ஒரு 300-400 குட்டி வந்துருந்துச்சுன்னா ஒரு 100 தெளிவான ஒரு 100 குட்டி மட்டும்தான் அழிஞ்சிச்சு. மீதி இருக்க 200 குட்டிகளை வியாபாரிங்க திரும்பி வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க சந்தையில் குட்டிகளோட நிலவரத்தை பார்ப்போம். இந்த குட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 50 குட்டி. இந்த குட்டியோட ஆவரேஜ் வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வரும். இந்த குட்டியோட விற்ற விலைன்னு பார்த்திங்கன்னா 16ன்னு ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஒட்டுக்கு 16ன்னு முடிஞ்சிச்சு. இந்த பொட்டு குட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 குட்டி, இதில் மயிலம்பாடியும் கலந்து கிடந்துச்சு. ஒரு 20 குட்டியை மட்டும் பிரித்து ஒரு கறிக்கடைக்காரவங்க எடுத்தாங்க. நல்ல கறி கட்டியாக இருக்கும் எடுத்தாங்க. இது முடிஞ்ச விலைன்னு பார்த்திங்கன்னா 16,500ன்னு முடிஞ்சிச்சு. இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 குட்டி கொண்டாந்துருந்தாங்க. இதோட ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 14-15 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இது விற்ற விலைன்னு பார்த்திங்கன்னா 14,800ன்னு முடிஞ்சிச்சு. இது காலையில் சந்தை முடிய போகிற நேரத்தில் எடுத்த வீடியோக்கள் எல்லாமே. இது பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 குட்டிக்கிட்ட விற்கலை. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12-13 கிலோ ரேஞ்சில் இருக்க குட்டிகள் அனைத்துமே வாங்கலை. யாரும் வாங்க முன் வரல. வியாபாரிகள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு சில தெளிவான கார் குட்டிங்க 12-13 கிலோ இருக்க குட்டியில் வியாபாரிங்க இன்றைக்கி நிலவரத்தை பார்த்துக்கிட்டு 12 ரூபாய்க்கு கீழேயே கொடுத்தாங்க. 12 ரூபாய்க்கு ஜோடி 12 ரூபாய்க்கு கீழேயே கொடுத்தாங்க. வாங்குகிற மக்கள் வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி பெருங்குட்டிகள் அபரிதமாக விற்றுச்சு. ஆமாம், சின்ன குட்டிகள் விற்கலை. ஆனால் பெருங்குட்டிகள் ஒரு 15 கிலோ ஆவரேஜுக்கு மேலே இருக்க குட்டிகள்லாம் இறங்குனோடனே வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கவும் அது ஒரு வியாபாரம் நல்லா விற்றுச்சு. மற்றபடி சின்ன குட்டிகள் யாரும் வாங்க முன் வரலை. இன்னும் வருங்காலங்களில் இந்த காரங்குட்டிகள் இந்த பக்ரீத் வரை இப்படி தான் இருக்கும் நிலவரம். வாங்குறவங்க பெருங்குட்டிகளை பார்த்து இன்னும் பக்ரீத்துக்கு வாங்குங்க. இது சந்தை முடிவடைஞ்சது ஒரு 9 மணி போல். பரமக்குடி சந்தையில் பெரும்பாலும் குட்டி வாங்கணும்னு நினைக்கிற பண்ணையாளர்கள் ஒரு 4:30க்கு பரமக்குடி சந்தையில் இருக்கிற மணிக்கு பாருங்கள். ஏன்னா வெள்ளனை சந்தைகள் இப்போ கூட ஆரம்பிச்சிருச்சு. பெருங்குட்டிகள் இறக்கணுன்னே விற்றுருது. அப்படிங்கையில் நம்ம 4:30க்கு வரும்போது தான் அந்த பெருங்குட்டிகளை முன்னிருந்து எடுக்க முடியும். அதுக்கும் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால விலைவாசிகள் அதிகமாக தான் இருக்குது. இனி வரும் சந்தைகள் நிலவரத்தை தொடர்ந்து